வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, டிராக்டர் மீது லாரி மோதி 8 பேர் பலி, 32 பேர் படுகாயம், அதிர்ச்சியில் அந்த பகுதி மக்கள். கோர விபத்து வெளியான சிசிடிவி காட்சியில் பார்த்து ரொம்பவே பதற வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல், இந்த விபத்து எங்கே நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தின் குவாலியர் மாவட்டத்தில் வயல் வேலையில் ஈடுபட்டு விட்டு கூலி தொழிலாளர் சில டிராக்டர் ஒன்றில் தங்களோட சொந்த ஊருக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. அவங்க உத்தரப்பிரதேசத்தின் லகிம் கோரி பகுதிக்கு திரும்ப சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டது. அந்த வாகனம் அதிகாலையில் 1 மணி அளவில் பிந்த் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சிக்மா கிராமம் அருகே வந்தபோது சாலையில் கால்நடைகள் படுத்திருந்திருக்கிறாங்க. இதனால் டாக்டர்கள் ஓட்டுநர் அவற்றின் மீது மோதி விடாமல் இருக்க முயன்றபோது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிர் திசையில் சென்றது. அப்போது எதிரே வந்த லாரி மீது அந்த வாகனம் எதிர்பாராத விதமாக மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. 3 பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகி போயிருக்கிறாங்க. இதை தவிர கோர விபத்தில் 32 பேர் வரை படுகாயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை கொண்டு செல்லப்பட்டாங்க. அங்கே அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இரவு நேர பயணிகள் போது ஓட்டுநர்கள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று அனைவருடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று காவல்துறையினர் அவர்களை அறிவுறுத்தி வராங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.